بسم الله الرحمن الرحيم قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد وأن ليس للإنسان إلا ما سعى صدق الله مولانا العليم. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்திற்கு தேவையான எல்லா வழிகாட்டுதல்களையும் அருள்மறையாம் அல் குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பொன்மொழியின் வாயிலாக நமக்கு தந்திருக்கிறார். ஒரு முஃமின் உழைப்பது பற்றி, பொருளீட்டுவது பற்றி இஸ்லாம் மிகுந்தமான இடங்களிலே பேசியிருக்கிறது. உலகத்தின் பொருளாதாரத்திற்கு ஹைர் என்கின்ற பெயரை குர்ஆன் சொல்லுகிறது. ஃபதுல் என்ற வார்த்தையை கொண்டு குறிப்பிடுகிறது. அப்படியானால் ஒரு மனிதன் தனது தேவைகளை நிறைவேற்றி கொள்ள உழைத்து சம்பாதிப்பது என்பது, பொருளீட்டுவது என்பது மார்க்கம் அந்த மனிதன் மீது விதியாக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமானதொரு பொறுப்பு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஸ்புல் ஹலாலி ஃபரீலத்துன் பஅதல் ஃபரீலா. கஸ்புல் ஹலால், ஹலாலான சம்பாத்தியத்தை தேடுவது ஃபரீலத்துன் பஅதல் ஃபரீலா, ஃபரலை அடுத்து உள்ள ஃபரல். தொழுகை எப்படி ஃபரலோ அதுபோல ஹலாலான சம்பாத்தியத்தை தேடுவதும் ஒரு ஃபரல். தொழுகை விட முடியாது. அதேபோல் அழகிய சம்பாத்தியத்தையும் ஹலாலான சம்பாத்தியத்தையும் விட முடியாது. தொழுகைக்கு பிறகு அடுத்தது என்று சொன்னால் முதலாவது தொழுகை விட்டு போட்டு அதை போய் தேடக்கூடாது. கடமையை நிறைவேற்றிவிட்டு அடுத்ததை நிறைவேற்ற வேண்டும். எல்லா ஃபரல்களையும் காட்டி கொடுக்க வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கடமையான ஃபரலையும் நிறைவேற்றி காத்தினாங்க. அடியார்கள் செய்ய வேண்டிய ஃபரலான வியாபாரத்தையும் நபி அவர்கள் செய்து காட்டினார்கள். நபி அவர்களும் வியாபாரம் செய்தார்கள். வியாபார குழுக்களில் பயணித்தார்கள். ஆடுகளை மேய்த்து உழைத்து பொருளீட்டினார்கள். நபிமார்களின் வாழ்க்கையை திருக்குர்ஆன் குறிப்பிடும் போது ஒவ்வொரு நபி என்னென்ன வேலை செஞ்சாங்கன்னு இருக்கு. எந்த நபி தச்சு வேலை பார்த்த நபியார், துணி நெய்த நபியார், இப்படியெல்லாம் பட்டியல் இருக்குது. இரும்புகளை உருக்கு சட்டை செய்த தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தொழில் பற்றி அங்கே இருக்கிறது. சனாத்த லபூஸ் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வலன்னா லஹுல் ஹதீத, இரும்பு அவங்க கை வச்சாங்கன்னா அது மெல்ட்டான பொருள் மாதிரி உருவும். அதில் வடிவங்களை அவர்கள் செய்ததை விற்பார்கள் அப்படின்னு திருக்குர்ஆன் ஒரு நபியின் தொழில் பற்றி ஏன் பேசுகிறது. நபிமார்களின் தொழிலிலே நமக்கு என்ன பாடம் என்றால், அல்லாஹ்வை பற்றி பேச வந்த நபிமார்களை இந்த உலக வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்க என்று சொல்லுவதிலிருந்து ஏதாவது ஒரு வியாபாரம் தொழில்துறைகளிலே ஒரு முஃமின் ஈடுபட வேண்டும், உழைத்து பொருளீட்ட வேண்டும் என்று இங்கே தெரிகிறது. அதில் நீதத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்ட விஷயம். வியாபாரம் செய்யலாம், அந்த வியாபாரத்தில் நீதத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், நியாயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், ஹலால் ஹராமை பேணி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டுதல்கள் அங்கே இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற உழைப்பை ஆர்வமூட்டி அந்த சஹாபிகளுக்கு பல்வேறு ஹதீஸுகளிலே பேசினார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஒரு தடவை பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். பள்ளிவாசலில் பார்த்தா ஒருத்தர் உட்கார்ந்தே இருந்தார். இப்போ பார்த்தாலும் தொழுதுகிட்டே இருக்கார். அவர்கிட்ட கேட்டாங்க, இவர் என் வியாபாரம் தொழிலில் இன்னும் கிடையாது, அவருக்கு இங்கேயே இருக்காரே அப்படின்னு கேட்டாங்க. அப்போது அங்கே இருந்த தோழர்கள் சொன்னார்கள், இவருடைய சகோதரர் ஒருவர் இருக்கார், அவர் கொஞ்சம் தொழில்துறைகளில் கொஞ்சம் திறமையான மனிதர், இவருக்கு சேர்த்து அவரே சம்பாதிச்சிடுறாரு. இவருடைய சகோதரர் இவரின் தேவையை நிறைவு செய்தறதுனால இவருக்கு அந்த விவசாயத்தில் அதிகமான வேலை இல்லை, இவர் பள்ளிவாசலில் இருந்துக்கிறாரு சொன்னோன்னே சொல்லுங்கள் என்று சொன்னபோது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், இவரை விட இவர் சகோதரர் மேலானவர் என்று அவருக்கு சொல்லுங்கள். இவரை விட இவருக்கும் சேர்த்து உழைத்து
சம்பாதிக்கின்ற அந்த சகோதரர் மேலானவர்னு சொல்லுங்க என்று ஸல்லல்லாஹு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள். பள்ளிவாசல்லே உட்காந்துருப்பாங்க. ஹஜ்ஜு முடித்த பிறகு ஹஜ்ஜு காலம் முடித்து ரொம்ப காலம் வரைக்கும் பள்ளிவாசல்லே உட்காந்துருக்கும் போது உமர் ரலியல்லாஹு பள்ளிவாசலுக்கு வருவார்கள். லா தும்திரு சமா அல் ஃபில்லத்த வத்தஹப, வானத்திலேருந்து வெள்ளியும் தங்கம்லாம் கொட்டாது, எந்திரிங்க, எந்திரிச்சு நீங்கள் போங்க, உங்களுடைய வியாபாரத்துக்கு போங்க, உங்களுடைய தொழிலுக்கு போங்க, அல்லாஹ் உங்களுக்கு விதியாக்கி இருக்கக்கூடிய ரிசுக்கை தேடுங்க. ஏன் இங்கே பள்ளிவாசல்லையே மஸ்ஜிதுல் ஹரம்லையே உட்கார்ந்துருக்கிறீர்கள், மதீனாவுடைய மஸ்ஜிதில் இருக்கிறீங்க என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஹஜ்ஜு முடித்து விட்டு ரொம்ப நாள் அங்கே தங்கியிருந்தவர்களை அனுப்பி வைத்தார்கள் என்று ஹதீஸ்களிலே வருகிறது. எனவே உழைப்பு சார்ந்த அந்த விஷயங்களில் ஊக்கப்படுத்துகிற அந்த ஹதீஸுகள், இன்னொரு பக்கம் அந்த உழைப்பு நீதமானதாக இருக்க வேண்டும் என்றும் நமக்கு படிக்கிறது. கடை பஜாருக்கு ரசூலுல்லாஹ் வந்தாங்க. ஒரு மூட்டை ஃபுல்லாக தானியத்தை கூச்சி வச்சுருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம மேலே எடுத்து பார்ப்போம், நல்லா இருக்கா அப்படின்னு வச்சுருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கையை ஃபுல்லாக உள்ளே விட்டாங்க. உள்ளே விட்டு உள்ளுக்குள்ளேருந்து ஒரு கைப்பிடி வெளியே எடுத்தாங்க. அது சதன்னு இருந்துச்சு, ஈரமாக இருந்துச்சு. என்னென்னா மழை பெஞ்சிருக்கு, மழை பெஞ்சதில் தானியம் நனைஞ்சிருச்சு. அவர் என்ன பண்ணுறாருன்னா குலுக்கி ஈரமானதெல்லாம் உள்ளே அனுப்பி விட்டு காஞ்சதை ஃபுல்லாக மேலே வச்சுருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை காட்டி அந்த வியாபாரியை எச்சரித்தார்கள். சொன்னார்கள், அத்தாஜுரு சதுக்குல் அமீன், உண்மை பேசி நியாயமாக இருக்கிற வியாபாரி மஅல்லதீன மினன் நபிய்யீன வ சித்தீகீன், நபிமார்களோடு இருப்பார். அடுத்து சொன்னார்கள், அத்துஜாரு ஃபுஜ்ஜாரூன், வியாபாரிகள் பாவிகள் அப்படின்னு சொன்னார்கள். பொய் பேசி வியாபாரம் செய்கிற வியாபாரி பாவிகளோடு எழுப்பப்படுவார், உண்மை பேசி விற்கின்ற வியாபாரி நபிமார்களோடு எழுப்பப்படுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்த ஹதீஸுகள். வியாபாரம் ஹலாலாக இருந்தாலும், தொழில்துறைகளிலே ஹலால் இருந்தாலும், அதில் நடந்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளும் மிகச் சரியானதாக இருக்க வேண்டும் என்பது தான் இங்கே சொல்லப்படுகின்ற செய்தி. இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் காரணம் எது என்றெல்லாம் இந்திய ஆய்வாளர்கள் சொல்லுகின்ற போது, இந்தியாவில் இஸ்லாம் பரவுவதற்கு அடிப்படையே அரபு நாட்டு நியாயமான வியாபாரிகள் என்று குறிப்பிடுகிறார்கள். எத்தனையோ வியாபாரிகளை இந்த மண் பார்த்திருக்கிறது. அரபு நாட்டில் இங்கே வியாபாரம் செய்ய வந்தவர்களுடைய நியாயத்தையும் தர்மத்தையும் அவர்கள் காட்டுகின்ற அந்த ஒழுக்க முறைகளும் இந்த இந்திய மக்களுக்கு பிடித்து போய்த்தான் இஸ்லாமிய வியாபாரிகளை கண்டு இஸ்லாம் இந்த இந்தியாவிலே வளர்ந்தது, கேரளாவிலே வளர்ந்தது என்று சொல்லுவார்கள். அப்படியான நியாயம் சரியான முறையில் அந்த வியாபார தொழில்துறைகளை அணுகுவது பற்றி பல்வேறு ஹதீஸுகளிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு வியாபாரம் தொழில் என்று சொன்னாலே ஒரு வகையான மோசடிகள் அங்கே வெளிப்படுவதை பார்க்கிறோம். அது ஆன்லைன் வர்த்தகமாக இருக்கலாம், நேரடியான கொள்முதலாக இருக்கலாம். வாடிக்கையாளர்களை எப்படியாவது கவர்ந்து அந்த பொருளை அவருடைய தலையிலே தள்ளிவிடுவது என்கின்ற ஒரு தோரணை அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்திற்கு வியாபாரத்தை வலியுறுத்திய அதே நேரத்தில் இஸ்லாமிய வியாபாரிகளின் அழகிய பண்பாடுகளையும் நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். உயர்ந்த பண்பாடுகளை நம்முடைய வாழ்வியலிலும் நம்முடைய சமூகவியலிலும் நாம் கலந்துரையாடுகின்ற எல்லா தளங்களிலும் கடைபிடிக்கின்ற நல்லதொரு நசீபை அல்லாஹ் நல்குவானாக. அழகான ஹலாலான ஒரு சம்பாத்தியத்தை, உழைப்பை மேற்கொள்ளுகின்ற நல்ல தௌஃபீகை நமக்கு நல்குவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி.